Hello everyone, this is Balaji. இப்போ வந்து எக்ஸலில் எப்படி வந்து லிங்க் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த மாஸ்டர் ஷீட்டில் இருந்து மாஸ்டர் ஷீட்லேருந்து ஒரு ஷீட்டுக்கு லிங்க் மூலிமா எப்படி வந்து இந்த ஷீட்டுக்கு போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து 3 ஷீட் எடுத்திருக்கேன். எம்ப்ளாயர் நேம், அட்டண்டன்ஸ் அண்ட் சேலரின்னு 3 ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ மாஸ்டர் ஷீட்டில் இப்போ எம்ப்ளாயர் நேம் ஷீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயர் நேம் ஷீட்டுக்கு போகுது. அதேமாதிரி மார்க் ஷீட்டில் வந்துட்டு அட்டண்டன்ஸ் ஷீட் கிளிக் பண்ணிங்கன்னா அட்டண்டன்ஸ் ஷீட்டுக்கு மூவ் ஆகிறோம். இந்த மெத்தட் இது வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது லிங்க், இது வந்து 3 மெத்தடில் கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆப்ஷன் மூலிமா கிரியேட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன், இங்கே இன்சர்ட் ஃபங்க்ஷன் மூலிமா வந்து கிரியேட் பண்ணலாம். அடுத்து வந்து ஹைப்பர் லிங்க் ஃபங்க்ஷன் மூலிமா வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து ஒன்று ஒன்றா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் ஆப்ஷன் கிரியேட் பண்ணா ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிடணும். இப்போ இந்த எம்ப்ளாயர் நேம் ஷீட் பண்ணுறதுக்கு செல்லை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க்னு ஒரு ஆப்ஷன் வரும் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில். இந்த லிங்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேப் ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டூன்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மேலே வந்து டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே இருக்கும். அப்புறம் வந்து டைப் த செல் ரெஃபரன்ஸ், எந்த ரெஃபரன்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து எத்தனை ஷீட் இருக்கோ அந்த செல்லு ஷீட்லாம் வந்து இந்த இதில் காட்டும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஃபைல் அண்ட் ஆர் வெப் பேஜ் அப்படி கொடுத்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல் இருந்ததுன்னா அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெப் பேஜை வந்து நம்ம மேலே கொடுத்துக்கலாம். வெப் பேஜ் கொடுத்து ப்ரௌஸ் பேஜ் கொடுத்து ப்ரௌஸ் பண்ணி நம்ம பேஜ் கொடுத்துக்கலாம். பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட், அந்த ஆப்ஷன்னா இன் திஸ் டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஒர்க் புக்கில் இருக்கிறது மட்டும் லிங்க் பண்ணுறது மூலம் லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷீட் இருக்கிறதுனால 4 ஷீட், மாஸ்டர் ஷீட், எம்ப்ளாயர் ஷீட், எம்ப்ளாயர் நேம் ஷீட், அப்புறம் அட்டண்டன்ஸ் ஷீட், அப்புறம் சேலரி ஷீட், இது வந்து ஒவ்வொரு ஷீட்டை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர் நேம் ஷீட், இப்போ ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர் நேம் எடுத்ததுனால எம்ப்ளாயர் நேம் ஷீட்டை வந்து லிங்க் பண்ணுறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே வந்து நம்ம எதுனா கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நான் வந்து எம்ப்ளாயர் நேம் இது வந்து எதுனா கொடுத்துக்கலாம். இது வந்து செல், எந்த செல்லில் வந்து நம்ம லிங்க் ஆகணும் அப்படின்ட்டு A1னா A1 செல்லில் லிங்க் ஆகும். அந்த ஷீட்டில் இருக்கிற A1 ஷீட்டில் இல்லை A1 செல்லில் வந்து லிங்க் பண்ணோம். இப்போ வந்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எம்ப்ளாயர் நேம் ஷீட்டுக்கு வந்து லிங்க் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த மெத்தட்லேயும் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த மெத்தடில் கிரியேட் பண்ணினா ஒவ்வொரு ஷீட்டுக்கும் தனித்தனியாக லிங்க் கிரியேட் பண்ணோம். இது வந்து நிறைய ஷீட் இருந்தால் டிடிஎஸ் ப்ராசஸ். அடுத்த மெத்தட் என்னன்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன் மூலியமா கிரியேட் பண்ணலாம். அது வந்து செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். செல்லை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எஃப்எக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஹைப்பர் லிங்க்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ், இந்த ஹைப்பர் லிங்க் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் லொக்கேஷன் கேட்கும், அப்புறம் ஃப்ரெண்ட்லி நேம் கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணோன்னா டபுள் கோட் போட்டு ஆஷ் போட்டு கொட்டேஷன் போட்டு என்ன நேமோ இந்த ஷீட்டு என்ன நேம் இருக்கோ அதே நேம் வந்து கரெக்டாக கொடுக்கணும், தப்பு இல்லாமல் கொடுக்கணும். தப்பு பண்ணிங்கன்னா லிங்க் ஆகாது. ஷீட் நேம் வந்து எம்ப்ளாயி emp டாட் ஸ்பேஸ் நேம் இது கொடுத்துட்டு கொட்டேஷன் போட்டு எக்ஸ்பிளமேட்டரி சிம்பிள், எந்த செல்லை வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம் அது வந்து இந்த ஷீட்டில் எந்த செல்லு A1 செல், அதனால A1 கொடுக்குறேன். அப்புறம் வந்து டபுள் கோட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் வந்து லிங்க் ஆகிடுச்சு. இந்த ஷீட் வந்து லிங்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரெண்ட்லி நேம் வந்து நம்ம எந்த நேம்னா கொடுத்துக்கலாம். நான் வந்து emp டாட் நேம் கொடுக்குறேன். இப்போ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு எம்ப்ளாயர் நேம். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயர் நேம் ஷீட்டுக்கு போகும். இது வந்து இந்த செகண்ட் மெத்தட். இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷீட்டுக்கும் தனித்தனியாக நம்ம கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு நேம் வந்து மாறிட்டே இருக்கும், அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷீட்டுக்கும் தனித்தனியாக கிரியேட் பண்ணணும். இப்போ அடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க் ஃபங்க்ஷன் மூலியமா பண்ணுறது. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டைப் பண்ணி ஹைப்பர் லிங்க் டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணோம். ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணோடனே இங்கே வந்து லிங்க் லொக்கேஷன் கேட்கும். லிங்க் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷீட் வேணுமோ அந்த ஷீட் லொக்கேஷன் கொடுக்கணும்.
அந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேம் டைப் பண்ணியிருக்கிறதுனால இந்த நேம் வந்து கரெக்டான ஷீட் நேமாக இருக்கிறதுனால நம்ம இந்த ஷீட்டை செல்லை செலக்ட் பண்ணுற மூலியமாகவே நம்ம லொக்கேஷனை வந்து கொடுத்துக்கலாம். அது வந்து எப்படி கொடுக்கணும்னா டபுள் கோட் ஆஷ் கொட்டேஷன் டபுள் கோட். இப்போ வந்து இந்த நேம் வந்து ஷீட் நேமாக இருக்கிறதுனால இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆம்பர்சன் போட்டுக்கலாம். ஆம்பர்சன் போட்டு தான் ஷீட் வந்து லிங்க் பண்ணோம். இப்போ ஆம்பர்சன் போட்டு இந்த ஷீட் நேம் இந்த இஎம்பி டாட் ஸ்பேஸ் நேம் அதை செட் பண்ணிட்டு அது திருப்பி ஆம்பர்சன் போட்டு டபுள் கோட்டு கொட்டேஷன் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டு எந்த செல் வேணுமோ அந்த செல் நம்பர் கொடுக்கணும். A1 செல் நம்பர் கொடுத்து டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணி கமா ஃப்ரெண்ட்லி நேம் கேட்கும். ஃப்ரெண்ட்லி நேம் வந்து இந்த நேமே கொடுத்துக்கிறேன். இஎம்பி டாட் ஸ்பேஸ் நேம் அதை வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து டோட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து லிங்க் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஈஸியாக வந்து அந்த ஷீட்டுக்கு போயிட்டு பாருங்க. இப்போ வந்து இப்போ இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தர் இந்த 2 மெத்தடில் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆப்ஷன் மூலிமா பண்ணுறது, இது வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன் மூலிமா பண்ணுறது, இது வந்து ஹைப்பர் லிங்க் ஃபங்க்ஷன் மூலிமா பண்ணுறது. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நேம் வந்து இப்போ அட்டனன்ஸ் ஷீட் கிளிக் பண்ணிங்கன்னா அட்டனன்ஸ் ஷீட்டுக்கு போகுது பாருங்கள். இப்போ வந்து சேலரி ஷீட்டுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா சேலரி ஷீட்டுக்கு போகுது. இப்போ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷீட்டுக்கும் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். தேர்ட் மெத்தட். இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து லிங்க் ஆப்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆப்ஷன் மூலிமா கிரியேட் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷன் மூலிமா கிரியேட் பண்ணதுனால இப்போ இது கிளிக் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்கோன்னா அதை காப்பி பண்ணி போடுறேன். இதை வந்து மெத்தடில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன் மூலிமா யூஸ் பண்ணுற ஃபார்முலா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க் ஃபங்க்ஷன் மூலிமா பண்ணுறது. இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தடில் வேணால் நம்ம லிங்க் ஆப்ஷன் கேட்கலாம். இந்த மெத்தடில் தேர்ட் மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடு. எல்லா ஷீட்டுக்கும் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த 2 மெத்தட்லையும் ஒவ்வொரு ஷீட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தேர்ட் மெத்தட் வந்து நம்ம ஒரு லிங்க் கிரியேட் பண்ணாலே மற்ற லிங்க்லாம் வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து ஒவ்வொரு ஷீட்டை வந்து ஒர்க் புக்கில் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். மோர் நம்பர் ஆஃப் ஷீட் இருந்துன்னா ஈஸியாக லிங்க் பண்ணி அந்த ஷீட்டுக்கு வந்து ஈஸியாக நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். Thank you for watching.